ரதிய காடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 41. இன்றைக்கி அக்கா என்ன தோசை செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஊற வச்ச வெள்ளை பட்டாணி ஊற வச்சது. அது கொஞ்சமாக ஒரு கப்பில் போட்டிருக்கேன். ஒரு பொட்டேட்டோ போட்டுக்கலாம். ஒரு பாதி தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா இலை, ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன் அக்கா. கொஞ்சம் சால்ட்டு, ஏற்கனவே தோசை மாவில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். இது ஒரு 2 கரண்டி தோசை மாவு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அளவு தான் இப்போ அக்கா போட்டிருக்கிறேன். இது ரிச்சு, நல்ல ப்ரோட்டீனாக இருக்கும். வெள்ளை பட்டாணி காலையில் அக்கா ஊற வச்சுட்டு ஈவினிங் செய்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு குறப்பாக சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்கப்பா, குறப்பாக. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இது அப்படியே இந்த அக்கா ஒரு 2 கரண்டி தான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதில் கலந்துடலாம். இப்போ மிக்சிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து மாவில் போட்டுட்டேன். இது கொஞ்சோண்டு சோம்பு பொடிப்பா, அக்கா வீட்டிலே திரித்து வச்சுருப்பேன் தூள் பண்ணி. அது ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா இப்போ தோசை மாவில் கலந்துடலாம். அக்கா இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா அந்த மாவில் நல்லா கலந்துட்டோம். அந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, புதினா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது கலக்கும் போதே. இப்போ தோசை ஊற்றுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குப்பா. இஞ்சி, பூண்டு, அந்த புதினா, சோம்பு பவுட்ரு போட்டிருக்கேக்கா, சோம்பு தூள். ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஹை ப்ரோட்டீன். உருளைக்கிழங்கும் வெள்ளை ஒயிட் பட்டாணியும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அக்கா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம தோசையை பரட்டலாம். இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம். இப்போ பரட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இந்த தோசைக்கு நம்ம கூட கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். வாசனை கமகமன்னு இருக்கும்பா. அவ்வளோதான், இப்போ தோசை எடுத்துடலாம். வெந்திருக்கும். இப்போ தோசை எடுத்தாச்சு. அக்கா அன்றைக்கி இந்த தோசைக்கு முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்குது, கையை வைக்க முடியல. இது நம்ம ஃபேமிலிக்காக ஒரு 4 மெம்பர்ஸ், 4 பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. பட்டாணி ஒரு 2 கையளவு போடுங்க. வெள்ளை பட்டாணியோ பச்சை பட்டாணி எதுனாலும். பச்சை பட்டாணி போட மாட்டேன். பச்சை பட்டாணி பச்சை கலரில் ஊற வைப்போம்ல, அதை வேணால் போடலாம். இது ஒயிட் பட்டாணி. இது மாதிரி அக்கா அடிக்கடி செய்வேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம புதினா போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. அக்கா காமிக்கிறேங்க பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்டியாக வரும்பா. இன்றைக்கி அக்கா முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். அதில் தொட்டு இன்றைக்கி காலையில் சாம்பார் வச்சதில் அதில் சாப்பிட வேண்டியதான். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர்.